வாங்க நம்ம பட்டுஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ராகி முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ராகி மாவை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 கப் அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவு. இதை பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டு இந்த மாவு எல்லா பக்கமும் லைட்டாக சூடேறினா போதும். லைட்டாக சூடேறினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லா ராகி மாவும் சலிச்சு எடுத்தாச்சு. அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு எல்லா பக்கமும் லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா லைட்டாக சூடானவுடனே இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அரிசி மாவையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா கையிலே கசக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பட்டரெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து இந்த அளவுக்கு வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக பிசையாமல் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த முறுக்கு குழாயில் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மாவை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானவுடனே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு விட்டு 2 to 3 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டோடனே கலர் மாறி வரும். இந்த ஸ்டேஜில் எண்ணெயோட சலசலப்பு அடங்கினோடனே எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க.
மீதி இருக்க எல்லா மாவுலையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி ராகி முறுக்கு ரெடி. பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.